கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த சங்கீத பகுதியிலே 84ஆம் சங்கீதத்திலே 1 முதல் 12 வசனங்கள் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதிலே இதனுடைய தலைப்பை பார்க்கும் பொழுது கோராகின் புத்திரர் உள்ள ராகாப் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒப்புவிக்கப்பட்டது என்று இந்த தலைப்பிலே சொல்லப்படவில்லை. ஆனால் 42வது சங்கீதம் 46வது சங்கீதத்தை எல்லாம் வாசிச்சிங்கன்னா கோராகின் புத்திரருக்கு தாவீது எழுதி கொடுத்த சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கோராகின் புத்திரர்கள் என்று சொன்னால் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம். ஹல்லேலூயா. அந்த கோராகின் புத்திரருக்கு தாவீது எழுதி கொடுத்த சங்கீத பகுதி தான் இந்த 84வது சங்கீதம். ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியை பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்திலே சேனைகளின் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிறார். அதே போல 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுதும் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி முடிக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னால் படைகளின் தலைவன். ஹல்லேலூயா. தாவீது அழகா இங்க சொல்லுகிறார். இது எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், மரணத்து கண்ணி இவரை பிடித்திருக்கும் பொழுது, இவரை கொல்லுவதற்காக எதிராளிகள் இவரை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது, வனாந்தரத்திலே தனிமையாய் ஓடும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளே அநேகர் நாமும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நான் தனியாக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிரச்சனை கூட ஓடுறதுக்கு யாருமே இல்லை, இந்த போராட்டங்கள் மத்தியிலே என்னோடு ஓடுவதற்கு யாரும் இல்லை, எவ்வளவு பிரச்சனை நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எவ்வளவு போராட்டத்தை நானே சகித்துக் கொண்டிருப்பது என்று சொல்லி நம்மில் பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிமையாய் வனாந்தரத்தில் ஓடும் பொழுது தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. இந்த தாவீது அழகாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் எப்பொழுதுமே தனிமையாய் கிடையாது. ஹல்லேலூயா. அநேக படைகளின் தலைவனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக பிரித்து நாம் இதை ஆராய முடியும். முதலாவது 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தாவீது ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு தாகத்தையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது எதன் மேல் வாஞ்சையா இருக்கிறாராம்? ஆலயத்தின் மேல். ஆலயத்தின் மேல் தாவீதுக்கு இருந்ததான ஒரு நாட்டம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகத்தை குறித்து இந்த வசனங்களை நாம் பார்க்க முடியும். 2வது 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம், இந்த 4 வசனத்திலே யார் பாக்கியவான்கள், அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது தாவீது ஜெபித்த ஒரு ஜெபத்தை 8வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த சங்கீத பகுதியை நாம் 3 பகுதிகளாக இதை பிரித்து படிக்க முடியும். ஹல்லேலூயா. இங்கே தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிற வாஞ்சையை நாம் வாசிக்கலாம். 2வது வசனம், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. இதை எப்பொழுது தாவீது சொல்லுகிறார் என்றால், வனாந்தரத்தில் தனித்து குகைகளிலும் மலைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார். இன்று ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்க வேண்டிய நாள், நான் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்திலே புலம்பலாய் இதை சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆலய பிரகாரங்கள் மேல் என் இருதயம் வாஞ்சையா இருக்கிறது, என்னால் ஆராதிக்க முடியவில்லையே, உம்முடைய சந்நிதியில் என்னால் வர முடியவில்லை என்று அவருடைய ஏக்கத்தை குறித்து, அவருடைய வாஞ்சை குறித்து இதில் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தேவனை ஆராதிக்கும் பொழுது எப்படி ஆராதித்தார் தெரியுமா? 42வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கும் ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவ ஆலயத்துக்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. ஹல்லேலூயா. வருஷத்திலே 3 முறை
எருசலேம் தேவாலயத்திற்கு சென்று இஸ்ரவேல் மக்கள், விசேஷமாய் ஆண்கள் எல்லாரும் வருஷத்துக்கு 3 முறை சாலமோன் தேவாலயத்திலே வந்து தேவனை பண்டிகையாய் ஆசரிப்பார்கள் என்று கடந்த நாட்கள் சங்கீத பகுதி ஆலோசனையில் நாம் கேட்டிருந்தோம். இதை போல தாவீதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ அவர் தனிமையாய் வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய தாகத்தை பாருங்க. அப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு நான் வருவதற்காக வாஞ்சையா இருக்கிறேன், ஆனால் என்னால் ஆராதிக்க முடியவில்லையே என்று இங்கு கதறுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்மில் அநேகர் இன்றைக்கு தேவனை ஆராதிப்பதற்கே சபைக்கு வருவதில்லை. வராத உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த தாவீதுக்குள் இருந்ததான வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரை தன் பெலனாய் கொண்டிருக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்காமல் வீடுகளில் இருக்க முடியாது. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாவற்றையும் நடத்துவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. இங்கு அப்படி தேவனை ஆராதிக்க முடியவில்லையே என்று சொல்லி ஆஞ்சலையோடு ஆவலோடு கதறுகிற ஒரு தாவீதின் கூக்குரலை தான் நாம் இங்கு கேட்கிறோம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள அநேகருக்கு சந்தேகம் வரும், என்ன சபைக்குள்ள குருவி கூடு கட்டிச்சா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க அததான் சொல்லியிருக்கு. அன்றைக்கு பலிபீடத்துக்கு பக்கத்துல வெளியில பலி செலுத்தும் பொழுது அதற்கு பக்கத்துல அருகாமையிலே மரங்கள் எல்லாம் இருக்குமா. அந்த மரங்களிலே இந்த குருவிகள், தகவலான் குருவிகள் கூடு கட்டி அதிலே தேவனை பாடிக்கொண்டிருக்குமா, அதனுடைய குஞ்சுகளோடு சேர்ந்து. ஆனால் தாவீது இங்க சொல்றா, அந்த தேவ ஆலயத்துல நடந்த அந்த சம்பவத்தை நினைத்து இங்க சொல்லுகிறா, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆலயத்திற்குள்ள, ஆலயத்துல காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற மரத்துல கூட குருவிகள் கூடு கட்டி உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் எனக்கோ அந்த சாக்கியம் கூட கிடைக்கவில்லையே என்று கதறுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் இது போன்ற ஒரு வாஞ்சை உள்ளவளாய் தேவனை தேடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வாரம் சபைக்கு வர முடியாவிட்டால் அன்று உங்கள் ஏக்கம் எப்படி இருக்க வேண்டும்? ஐயோ, இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லி உங்கள் இருதயத்துக்குள் யாருக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் வருகிறதோ அவர்கள் தான் தேவனை நேசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தேவனை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களை தேடி நாடி ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படி ஓடி வருகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் இந்த சங்கீத பகுதியிலே நம்மால் வாசிக்க முடியும். 4வது சங்கீதம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எது கர்த்தருடைய வீடு? தேவனை ஆராதிக்கிறது கர்த்தருடைய வீடு. இது ஒரு அப்பாவின் வீடு. ஹல்லேலூயா. அப்பா வீட்டுக்கு போனா, மாமியார் வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு போனா அப்பா சும்மா அனுப்புவாரா? அம்மா சும்மா அனுப்புவாங்களா? பாசமுள்ள பிள்ளைகளுக்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க? கொடுத்து அனுப்புவாங்க. இங்க தாவீது அழகா சொல்லுகிறார், உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தாலே சகல கவலையும் மறந்து தேவனை துதிக்கிறது தான் அப்பாவின் வீடு. ஹல்லேலூயா. நீங்க உலக பிரகாரமா நம்ம யோசிச்சோம்னா, எவ்வளவுதான் புருஷன் வீட்டுல பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அப்பா வீட்டுக்கு வந்துட்டா அதையா பேசிட்டு இருப்போம். ஒரு நமக்குள்ளேயே என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்ம இப்ப எங்க வந்திருக்கிறோம்? அப்பாவின் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. ஏசப்பாவின் வீட்டுக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் போராட்டத்தோடு, பிரச்சனையோடு, கவலையோடு, கேள்விகளோடு இங்க வந்திருக்கலாம். அப்பாவின் வீட்டிலே உங்களுக்கு அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. ஹல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு விடை செய்வார். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அப்பாவின் வீட்டுக்கு வருவதற்கு நாம் தடை செய்யக்கூடாது. தாவீது சொல்லுகிறார், அப்பா, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திலே அநேகர் போய் ஆராதிக்கிறாங்க, உம்முடைய பாக்கியவான்களா எண்ணப்படுறாங்க, என்னால முடியலையே என்று சொல்லி தாவீது கதறுகிறார். ஹல்லேலூயா. அன்பு மக்களே, இன்று தேவனை ஆராதிக்க அப்பாவின் வீட்டுக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் சுவையான வழியை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பாக்கியவான்களா இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய பலன் உண்டா? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வருவர்களுக்கு யாருடைய பலன்?
கர்த்தருடைய பலன். சேனைகளின் கர்த்தருக்கு எவ்வளவு பலன் இருக்கும் இல்லையா? சேனைகளுக்கு அதிபதி, சேனைகளின் ராஜா, அவருக்கு எவ்வளவு பலன் இருக்கும். அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிற வந்த நமக்கும் அவர்தான் பலன். அல்லேலூயா. உங்களை அநேகம் நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, எளிமை நிக்க கூட என்னால முடியல, உட்கார என்னால முடியல, ஆராதிக்க முடியல, ஆனால் என் பலன் நீங்க தான். அல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்கு பலன். அல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்கு சகலவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. அந்த தேவனை நாம் பலனாய் கொண்டு கர்த்தரை ஆராதிக்க வர வேண்டும். 10வது வசனம் இப்படியா சொல்லுது, 1000 நாளை பார்க்கலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் உள்ள போய் உட்கார்ந்து ஆராதிக்க முடியலனாலும் வெளியவாது உட்கார்ந்து உம்மை ஆராதித்து வந்துடுறேன் அப்படின்ற ஏக்கத்தை தாவீது இங்க சொல்லுகிறார். அல்லேலூயா. கேரளாவுல முதலமைச்சரா இருந்த ஒருவர் தேவனை ஆராதிப்பதற்கு உள்ள இடம் இல்லைன்னு சொல்லி செருப்பெல்லாம் கழட்டி போடுற இடத்துல உட்கார்ந்து தேவனை ஆராதித்ததாக நம்முடைய ஊழியக்காரவ போது சொல்லுவது உண்டு இல்லையா? நம்ம எல்லாரும் அந்த சாட்சியை கேட்டிருக்கிறோம். அது யூடியூப்ல கூட ரொம்ப வைரலா வந்துச்சு. அந்த ஒரு முதல் அமைச்சர், அவர் ஒரு நாட்டை ஆளுகிறவர், அவர் கூட தேவனை ஆராதிக்க உள்ள இடம் இல்லைன்னு எங்க உட்கார்ந்தாராம்? வெளியில செருப்பெல்லாம் கழட்டி போட. நான் ஒரு முதல்வர், எனக்கு முன்னாடி மேடையில இடம் கிடைக்கணும்னு அவர் நினைக்கல. தேவன் மேல வாஞ்சை உள்ளவர்கள் எப்படியாவது தேவனை எங்கேயாவது இருந்து நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு தான் இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு படிப்போ பட்டமோ வேலையோ அதிகாரிகளோ கிடையாது. தேவனை ஆராதிப்பதுங்கிட்ட அவர் மேல் உள்ள வாஞ்சை உள்ளவர்கள் எங்க உட்கார்ந்தாலும் தேவனை ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. அதைதான் தாவீது சொல்லுகிறாப்பா, ஆகாமிய கூடாரங்கள் நான் வாசமாய் இருப்பதை காட்டிலும் உமது பிரகாரங்களில் ஒரே ஒரு நாள் ஒரு மூலையில உட்கார்ந்து நான் உம்மை ஆராதிக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று அவருடைய வாஞ்சையின் ஏக்கத்தை நாம் இதில் பார்க்க முடியும். அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் வாசிக்கலாம். 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிப்போம். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். அல்லேலூயா. இங்க அழகாய் சொல்லுகிறார், நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டு நீர் அபிஷேகம் பண்ணினதான உம்முடைய மகளாகிய என்னுடைய முகத்தை பாரும், உம்முடைய மகனாகிய என்னுடைய முகத்தை பாரும், என் வேண்டுதலுக்கு பதில் அளியும் என்று சொல்லி இங்க தாவீது ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நம்மால் பார்க்க முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய நுகங்கள் முறிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவரை தேடி வந்து அவரை ஆராதித்து அவரால் அபிஷேகம் பெற்றவருடைய நுகங்கள் முறிக்கப்படும். அல்லேலூயா. இங்க தாவீது அதை தான் சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற இந்த நுகம் முறிக்கப்பட வேண்டும், ஆகையினால் என்னுடைய முகத்தை தயவாய் பாரும் என்றவரே என்று சொல்லி ஜெபிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட நுகங்கள் முறிக்கப்படுமே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்கள் முறிக்கப்படுவதாக என்று சொல்லி உங்கள் ஜெபத்திலே இதை நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தாவீது இங்க அப்படிதான் ஜெபிக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட முகத்தை நோக்கி பாருமப்பா, தயவாய் மனம் இறங்குங்க என்று சொல்லி இங்கு செபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஜெபத்திலே இதை நாம் சொல்ல வேண்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட யாவரும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. யாவற்றையும் சுதந்திரிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அப்பாவின் வீட்டிலே எல்லாவற்றையும் கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அதுபோல தேவனுடைய சபையிலே அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு யாவற்றையும் அவர்கிட்ட கேட்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. அல்லேலூயா. அதனால அப்பா வீட்டுக்கு வரும்போது எப்பொழுதும் தயக்கத்தோட வராதீங்க, பயத்தோட வராதீங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அவரை நம்புகிற மனுஷன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான். எத்தனை பேர் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. கைகளை பிடித்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்திருக்கிற நாம் யாவரும் யாரா? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியத்தை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும்.
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய ஆலய பிரகாரம் நாம் எப்பொழுது எப்படி இருக்க வேண்டும்? வாஞ்சையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை விட்டு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஏக்கம் எல்லாம் எங்கதான் இருக்கணும்? ஆலயத்து மேலே இருக்கணும். அதனால எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு அங்க கர்த்தர் வருவார் வருவார் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 2வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனுமா இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. 1வது வசனம் சொல்லுகிறது, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உமது வாசஸ்தலங்கள், வாசஸ்தலம் சொல்லியிருக்கா, ஸ்தலங்கள் சொல்லியிருக்கா. ஸ்தலங்கள். நம்முடைய தேவன் ஏதோ போட்டோலயோ மரத்துலயோ கல்லுலயோ கிடையாது. அவர் எங்கும் வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வந்தா மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஆகையினால ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சிஸ்டர், வீட்டுல இருந்தா ரொம்ப கவலையா இருக்கு, பாரங்கள் கவலைகள் என்னை அழுத்துது, போராட்டம் என்னை அழுத்துதுன்னு சொல்ற உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் நம்ம எல்லா இடங்களிலும் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட வாசஸ்தலங்கள் எங்கும் இருக்கிறது. நம்ம பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால நீங்க எங்க இருந்தாலும் வாயில அறிக்கை செய்யுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் வருகிற போராட்டங்களையோ பிரச்சனைகளையோ கண்டு நீங்கள் கலங்காதீங்க, புலம்பாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவரை நம்பி விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.